Blind ranking of Talavar movies with a hardcore Talavar fan. Ready? சிவாஜி. இது என்ன பிரச்சனைனா இவர் ஒரு 170 படம் நடிச்சிருக்காரு. இவர் 10 அது என்ன கேட்க போறாரு தெரியல. சிவாஜி சேஃபா போ. ஏன்னா கொஞ்சம் நிறைய நல்ல படம் இருக்கு. சிவாஜி 7. பேட்டை. என்னங்க ரெண்டாவது படமே எனக்கு கஷ்டமா இருங்க. என்ன கேட்க போறான்னு தெரியலையா. பேட்டை சரிங்க. ஒரு சேஃப்டிக்காக நான் போறேன். பேட்டை 5. ஏன்னா எனக்கு அந்த அவர் வந்து ஒரு கம்பேக் படம் மாதிரி எனக்கு அதனால அது ரொம்ப பர்சனலா பிடிக்கும். முத்து அவர் பீக்ல இருந்தாரு அதனால 6. கேவலமா இருக்கு நான் சொல்ற பதில்கள். சந்திரமுகி 7 தாங்க சொன்னேன் ஃபர்ஸ்ட். 7 சிவாஜி. சந்திரமுகி அது கீழே தாங்க 8. தளபதி 1. இது எனக்கு வந்து அடிச்சிக்கவே வாய்ப்பு இல்லை. தைரியமா சொல்லுவேன் 1. படையப்பா எனக்கு ஒன்று மைண்டில் இருக்குது அதனால நான் ஒரு சேஃப்டிக்கு படையப்பாவை இப்போதைக்கு 3ல வைக்கிறேன். பாஷா அகைன் எனக்கு ஒன்று மைண்டில் இருக்குது அது கேட்கலன்னா இது எல்லாமே சொதப்பிடும். அதனால் பாஷா வேறு வழி இல்லைங்க 4. ஜெயிலர் 9, 10. இல்லைங்க இப்போ எனக்கு என்னன்னா 2 கொடுக்க நல்ல வர்த்தான படம் தான் ஜெயிலர். தலைவர் என்ன பொறுத்த நான் இன்ட்ரோலாம் அழுதம் பயங்கரமாக என்ன கம்பேக்ரா மனுஷன் அப்படின்னு என்ன நான் பேசினாங்க அண்ணாத்தைக்கு அப்புறம் அப்படின்னு. ஆனால் என் பிரச்சனை என்னன்னா இவர் மீதி இருக்க 2 படம் என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஏன்னா 2, 9, 10 இருக்கா இன்னும் அந்த மீதி 2 படம் தான் கேட்ச். இவரோட டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் புரியும். அதனால அந்த படங்கள் இருக்குன்ற நம்பிக்கையில் ஜெயிலரை நான் 9ல போடுறேங்க வேறு வழி இல்லாமல். எந்திரன் தயவுசெய்து அடுத்தது அந்த படத்தை கேட்டுருங்க. எந்திரன் 10. ஐயோ ஐயோ அண்ணாமலை 2. அப்பா அண்ணாமலை இல்ல தில்லுமுள்ள வர வேண்டியதுனா. So the order is தளபதி 1, அண்ணாமலை 2, படையப்பா 3, பாஷா 4, 5 is பேட்டை, 6 is முத்து, 7 is சிவாஜி, 8 is சந்திரமுகி, 9 is ஜெயிலர். அதாங்க கொஞ்சம் ஜெயிலரை 6க்குள்ள போட்டு மீதி எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு கீழ 10 is எந்திரன். எனக்கு ஓகேங்க எல்லாமே ஓகே. ஜெயிலர் 9 மட்டும் கொஞ்சம் இது மத்தபடி I think I have done a decent job. ஓகே உங்களுக்கு இதுல எந்த படத்துக்கு வந்து டாப் 3ல கொடுத்திருப்பீங்களோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.